அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வசியம் மாதிரியான விஷயங்கள், செய்வினை மாதிரியான விஷயங்கள் ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்றது பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி வசியம் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 5000 ரூபாயிலிருந்து 50,000 60,000 வரைக்கும் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அது அப்படி பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. இன்னும் சொல்ல போனோன்னா, நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்து அது பண்ணணும்னு நினைச்சீங்களோ அவங்க அந்த வசியம் மெத்தட் பண்ணாங்களா இல்லையான்றது கூட உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு கூட உங்களுக்கு தோணிருக்கலாம், இவங்க நம்மகிட்ட காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க, வசியமே பண்ணல அப்படின்ற மாதிரி. ஆனால் நிஜத்தில் என்ன ஆயிருக்கும்னா, நிச்சயமாக அவங்க வசியத்துக்காக ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படின்றது வந்திருக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க யாருக்கு வசியம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பேட் டைம் அப்படின்றது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வசியம் வைக்கணும். அது வசியமா இருந்தாலும் சரி, செய்வினையா இருந்தாலும் சரி. ஸோ ஏற்கனவே ஒரு பேட் டைமில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வசியம் இல்லைன்னா செய்வினை வச்சா மட்டும்தான் அந்த வசியம் அப்படின்றது வேலை செய்யும். இல்லை அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா, இல்லை அவங்களுடைய மனம் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா, நீங்கள் வைக்கக்கூடிய வசியத்தினால பெரிய அளவு எஃபெக்ட் இருக்கவே இருக்காது. ஸோ அவங்களுக்கு இது குட் டைமா பேட் டைமா, இந்த டைம் வசியம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா, இல்லை எந்த டைமில் அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஜாதகம் கேட்பாங்க. அவங்களுடைய ஜாதகம் இருந்ததுன்னா அவங்களுக்கு எப்போ பேட் டைம் அப்படின்றத கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் அந்த வசியம் மாதிரியான விஷயங்கள் இல்லை செய்வினை மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரசன்ன முறையில் பார்ப்பாங்க, இந்த டைம் வசியம் வைக்கலாமா வேணாமா, இது சரியான நேரமா இல்லையா அப்படின்றத பிரசன்ன முறையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வசியம் வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த வசியம் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வசியம் வைக்கணும்னு போனீங்கன்னா அவங்க உங்களை ஒரு கஸ்டமர் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது ஒரு பிஸ்னஸாக ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் அந்த வசியம் வைக்கக்கூடிய நபருக்கு குட் டைமா பேட் டைமா அதெல்லாம் எதுவுமே செக் பண்ண மாட்டாங்க. காசு மட்டும்தான் அவங்களோட எய்மாக இருக்கும். நீங்கள் காசு கொடுத்து ஏமாந்துட்டு வந்துடுவீங்க. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, எப்போ நீங்கள் ஒருத்தருக்கு வசியம் பண்ணணும் இல்லை செய்வினை வைக்கணும்னு போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய பேட் டைம் அப்படின்றது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு பேட் டைம் எப்போ நடக்குதோ அப்போ மட்டும்தான் உங்களுடைய தாட்ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பேட் டைமை அந்த மாந்திரிகம் பண்ணுறவங்களோ இல்லைன்னா அந்த வசியம் வைக்கிறவங்களோ அவங்க பணத்துக்காக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிடுவாங்க ஈஸியாக. ஸோ இதுதான் காரணம், நீங்கள் வசியம் வைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கும் நீங்கள் ஏமாந்துட்டு வர்றதுக்கும். ஸோ எப்போ உங்களுடைய மனதில் வசியம் பண்ணணும் இல்லைன்னா செய்வினை ஒருத்தருக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வருது அப்படின்னா, நீங்கள் தெளிவாக யோசிச்சுக்கோங்க, உங்களுடைய மைண்ட் அப்படின்றது ஒரு நெகட்டிவான எனர்ஜியோட ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் யார் வேணாலும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் எப்போவுமே அப்ரோச் பண்ணுங்கள் இந்த மாதிரி வசியம் செய்வினை மாதிரியான விஷயங்களில். பெரும்பாலும் இந்த வசியம் செய்வினை மாதிரியான விஷயங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது கொடுக்கக்கூடிய அந்த கர்மான்றது எஃபெக்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லேட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இதெல்லாம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இனிமேல் இந்த மாதிரியான வசியம் மாந்திரிகம் செய்வினை இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடும் போது கவனமாக ஈடுபடுங்க. நீங்கள் யாருக்கு வைக்கணும்ன்றதை ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேட் டைம் நடக்குதா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வசியம் வச்சா மட்டும் வேணால் அது ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ இனிமேல் கொஞ்சம் உஷாராக ட்ரை பண்ணுங்கள். தேவையில்லாமல் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நன்றி.